உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ இங்கே சிங்கிள் பேரண்டிங் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் போகிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். பட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டிங் உள்ள போகிறது. அதே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கிறது பெட்டரா, ஆர் இது நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளில வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கிறது பெட்டரா? டாக்ஸிக் ரிலேஷனில் வளர்கிற ஒரு குழந்தை வந்து நாளைக்கு அந்த பிஹேவியரே வந்து ஒரு பொண்ணுக்கிட்டயோ பையன்கிட்டயோ பண்ணலாம், இல்லை அவங்க அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக வந்துட்டு. இப்படி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழந்தை வளருதுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து எல்லா விதத்துலையும், அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லேருந்து அவரோட பிஹேவியர், படிக்கிறது, இந்த புல்லிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிக் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அவங்கக்கிட்ட குழந்தைங்க வந்து கற்றுக்குறாங்களே. அப்படி இருக்கும்போது டாக்ஸிக் ரிலேஷனில் இருந்து ஒரு குழந்தைய நல்லாவே வளர்க்க முடியாது. பெட்டர் வெளியில் வரது தான். நான் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன்றதுலாம் பேரண்டிங்கில் பண்ணவே கூடாது. we need a calm parenting, we need a safe parenting, like a leader and mentor in a ப்ராப்பராக கொண்டு போகணும். கேஸ் அம்மா அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரோ அந்த இடத்துல இந்த ஃபியர் வரும். ஸோ இட் இஸ் நாட் தட் ஒரு எமோஷ்னலி வந்து அவங்க அன்ஸ்டேபிளாக இருப்பாங்கன்றது மட்டும். அந்த ஃபியருன்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபியர் இன்செக்யூரிட்டியாக மாறும். அந்த இன்செக்யூரிட்டி நாளைக்கு சொசைட்டியில் அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபேஸே பண்ண முடியாத அளவுக்கு, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஜாபாக இருக்கட்டும். மேரிடாக இருக்காங்க, பட் ரெண்டு பேருமே ஒர்க்கிங்காக இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலிஸ்லையும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ், லைக் அப்பா அம்மா குழந்தைங்க, அவ்வளோதான். தாத்தா பாட்டிலாம் எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம. ஸோ ரெண்டு பேரண்ட்ஸுமே ஒர்க்கிங் போகிறாங்க. அந்த இடத்துல குழந்தைங்க வளரும் போது அது அவங்களோட லைஃப் அஃபெக்ட் பண்ணும். டெஃபினட்டாக வந்து அஃபெக்ட்ஸ். வேலைக்கு போகிறது தவறு கிடையாது, பட் ஹவு மச் டைம் வி ஸ்பெண்ட் வித் தேம். ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இந்த சிங்கிள் பேரண்டிங் பற்றி நம்ம லாஸ்ட் எபிசோடே வந்து பேசியிருந்தோம். பட் இந்த சிங்கிள் பேரண்டிங்னு எடுத்துக்கிட்டாலே குழந்தைங்க சிங்கிள் பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ந்தாங்கன்னா ரொம்ப மோசமாக தான் வளருவாங்க. அவங்களோட கண்டிஷன், அவங்களோட என்விரான்மெண்ட்டே ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ஸ்டீரியோடிபிக்கல் ஐடியா இருக்கு. பட் நிஜமாவே அப்படி சிங்கிள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வளர்ற குழந்தைகள் அந்த மாதிரி தான் வளர்றாங்களா, ஆர் அவங்களுக்குன்னு வேற மாதிரி ஒரு ஃபியூச்சர் ரொம்ப சீக்கிரமாவே பில்ட் ஆகுதா? இந்த சிங்கிள் பேரண்டிங்ல இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க, அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சிங்கிள் பேரண்டிங்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. ஸோ வாங்க இதை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம ஆஷா பாக்யராஜ் கிட்ட பேச போறோம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இந்த சிங்கிள் பேரண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே there is a biggest stigma in our society that சிங்கிள் பேரண்ட்ஸ் கிட்ட வளரக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்பவே மோசமான என்விரான்மெண்ட், அதாவது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஐயோ சிங்கிள் பேரண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து இருக்கு. இது வந்து ஆக்சுவலா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய ஒரு பாவப்பட வேண்டிய சுச்சுவேஷன். இட்ஸ் கம்ப்ளீட்லி மித்து தான். ஆக்சுவலி இங்கே வந்து நம்பர்ஸை வச்சு எந்த ஒரு குழந்தையுமே வந்து வளர்ந்து கிடையாது. அதாவது அப்பா அம்மா கண்டிப்பாக இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நல்ல குழந்தையாக வருவாங்க, பிஹேவியர் நல்லா இருக்கும், நல்லா படிப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ அப்பா அம்மா இருக்கிற ஒரு வீட்டில் எப்பயுமே ஒரு நாய்ஸியாக இருக்குது, எப்பயுமே சண்டை போட்டுட்டு இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? பட் அதுவே வந்து அம்மாவோ அப்பாவோ மட்டும் இருக்கிறாங்க, பட் அவங்க வந்து அந்த குழந்தைய ப்ராப்பராக எமோஷன்ஸில் ஸ்டேபிளாக வளர்க்குறாங்க அப்படின்னா தென் அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக சிங்கிள் பேரண்ட் வந்து இருக்கிறதுனால ஒரு தவறுமே கிடையவே கிடையாது. ஸோ இங்கே சிங்கிள் பேரண்டிங் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் போகிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். பட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டிங் உள்ள போகிறது. ஸோ இந்த டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு அவங்க வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கிறது பெட்டரா, ஆர் இது நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு வெளில வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கிறது பெட்டரா? டாக்ஸிக் ரிலேஷன்ல வளர்ற ஒரு குழந்தை வந்து நாளைக்கு அந்த பிஹேவியரே வந்து ஒரு பொண்ணுக்கிட்டயோ பையன்கிட்டயோ பண்ணலாம், இல்லை அவங்க அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக வந்துட்டு அவங்களே இப்போ ப்ரிப்பேர் ஆகிடலாம். பிகாஸ் நம்ம அப்படியே இருந்துட்டு இருக்கோம். இங்கே வந்து அப்பா வந்து அம்மாவை அடிச்சுட்டே இருக்காங்க, அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் அப்பாவை வந்து ஒரு சந்தேக பார்வையில் பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஆப்வியஸாக அந்த குழந்தை பார்க்கும்போது இது ரெண்டுமே அக்செப்டபிள் தானே, அப்போ நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை மற்றவங்களுக்கு செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துலையும் வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இருந்தால் தான் அந்த குழந்தைய வந்து வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க வந்து இருப்பாங்க. இன்னும் இப்படி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குழந்தை வளருதுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து எல்லா
விதத்துலையும், அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லேருந்து அவரோட பிஹேவியர், படிக்கிறது, இந்த புல்லிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிக் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க கிட்ட தான் அவங்க குழந்தைங்க வந்து கத்துக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது டாக்ஸிக் ரிலேஷன்ல இருந்து ஒரு குழந்தைய நல்லாவே வளர்க்க முடியாது. பெட்டர் வெளியில வரது தான். ஸோ தேர் இஸ் a ஸ்டடி which says that இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட் கிட்ட வளரக்கூடிய குழந்தைங்க வந்து ரொம்ப சீக்கிரமாவே மெச்சூர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிளா சேஞ்ச் ஆகிடுறாங்கன்னா இது எதனால மேம் நடக்குது? அது அந்த சிச்சுவேஷனை அடாப்ட் ஆயிப்பாங்க அவங்க. ஓகே, இட் இஸ் நாட் தட் ஒரு பேரண்ட் வந்து அவங்களை சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றதே கிடையாது. ஓகே, ஐ ஹாவ் அ கிளைண்ட் வேரின் ரொம்ப அழகாக நானே அவங்கள பிரமிப்பாக பார்ப்பேன். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவங்க குழந்தைகிட்ட வந்து, இது என்னோட இஷ்யூ, ஐ வில் ஹேண்டில் இட், உனக்காக நான் இருக்கிறேன். ஓகே, ஸோ நீ எப்பயா இருந்தாலும் அம்மா கிட்ட பேசலாம், உனக்கு ஒரு பிரச்சனைனா அம்மா உன் பக்கத்தில் எப்பயுமே இருப்பேன், உன்னை நான் லிசன் பண்ணுவேன், எந்த ஒரு விதத்துலையும் நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், ஏன் பிரச்சனையும் உனக்கு நான் திணிக்கவே மாட்டேன், ஸோ உன்னோடதை நீ பார்த்துக்கோ, என்னோடதை நான் ஹேண்டில் பண்ணுவேன். இது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அது இதுதான் ஒரு சிங்கிள் பேரண்ட் வந்து அந்த குழந்தைகிட்ட எப்பயுமே சொல்லிகிட்டே இருக்கணும். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பரிதாப நிலையை கொண்டு வந்துருவாங்க அந்த இடத்துல. ஓகே, ஐயோ நான் பாரு அப்பா இல்லை அம்மா இல்லை, நானே தான் உனக்காக எல்லாமே செஞ்சிட்ருக்கேன், அப்போ நீ எப்படி வளரணும், நீ நல்லா படிக்கணும், நீ போய் வெளியில் போய் சண்டை போடக்கூடாது, பண்ணக்கூடாதுன்ற இப்படி சொல்கிற பேரண்ட்ஸும் இருப்பாங்க. இதுவே ஹார்ஷாகவும் சொல்கிற பேரண்ட்ஸும் இருப்பாங்க. உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், நான் தானே உன்னை வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இந்த குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அப்படியே ஷட் டவுன் ஆயிடுவாங்க. இட் இஸ் நாட் தட் அம்மா சொல்கிறதுனால நம்ம மாறிட்டோன்றது கிடையவே கிடையாது. அம்மா நம்ம எமோஷன்ஸை புரிஞ்சுக்கல, ஓகே, நம்ம என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கோன்றதை அம்மா புரிஞ்சுக்கல, அப்போ நம்ம ஷட் டவுன் ஆகி சைலண்ட் ஆகிடுவோம். பட் அந்த எமோஷன்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்குள்ள உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் எஸ்பெஷலி இந்த ஓவர் ரெஸ்பான்சிபிளாக எல்லாத்தையும் எடுத்து பொறுப்பாக செய்யக்கூடிய குழந்தைங்க கிட்ட வந்து சம்டைம்ஸ் அந்த இடத்துல ஒரு டேஞ்சரஸான சிம்டமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ? எஸ், நான் சொன்ன மாதிரி தான். இப்போ அம்மா அப்பா இப்படி பேசுகிறாங்க நம்ம கிட்ட, அப்போ நம்ம எடுத்து எல்லாம் செய்வோம். ஆனால் நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அது வந்து என்றைக்குமே வெளியில் வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தைக்கு ஒரு அப்யூஸ் ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல்லையோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஏதோ ஒரு அப்யூஸ் நடக்குது. ஆல்ரெடி இந்த இடத்துல அம்மாவோ அப்பாவோ ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நான் தனியாக இருக்கிறேன், உன்னை தனியாக தான் வளர்த்துட்ருக்கேன், நீ வந்து எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணிக்கணும், நீ எந்த ஒரு விதத்துலையும் வந்துட்டு எனக்கு பிரச்சனையே கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த அப்பா அம்மா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த அபியூஸை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? வீட்டில் ஆப்வியஸாக சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், அது வெளியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஒன்று ரொம்ப பயந்து போய் அதை சகிச்சுக்கிட்டு கடைசியாக வந்து ஒரு கெட்ட முடிவு எடுக்கிற அளவுக்கும் போகலாம். இல்லைனா அந்த குழந்தைய ஒரு அப்யூஸில் இறங்கி ஓகே, ஏன்னா அந்த வெண்ட் அவங்களுக்கு எப்படி வெளியில் தள்ளணுன்றது தெரியாது. ஒரு பையன் வந்துட்டு இருக்கிறாங்க, வேறு அது சிங்கிள் பேரண்ட் கிடையாது. ஜஸ்ட் நான் ஏன் சொல்கிறேன், இதுக்கு வந்து சினாரியோ வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அந்த பையன் வந்து கிளாஸ் ஹீ இஸ் வெரி குட் இன் ஸ்டடீஸ், ஓகே, பட் அவருக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. வீட்டில் வந்துட்டு எப்படின்னா அப்பா அம்மா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, 2 பேருமே ஒர்க்கிங், அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, இவர் பாட்டுக்கு இவர் வந்துட்டு இருக்கணும். ஸோ அவருக்கு அந்த அட்டென்ஷன் எதுவுமே கிடைக்கல. இந்த அட்டென்ஷனை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக கிளாஸில் என்ன பண்ணுவான்னா, டீச்சர்ஸ் பாடம் எடுக்கும்போது எல்லாமே ஒரு ஆக்வர்டான சவுண்டு கொடுக்கறது, ஓகே, ஒரு மாதிரி கத்துறது பண்ணுறது, இது எல்லாமே அந்த பசங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் டீச்சர்ஸ்க்கு எப்படி இருக்கும், அப்போ கம்ப்ளைண்ட்ஸ், என்ன வேணாலும் படிக்கட்டும், உங்கள் பையனோட பிஹேவியர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அந்த பையன்கிட்ட கேட்கும்போது எனக்கு வீட்டில் ஒரு அட்டென்ஷனுமே கிடைக்கல, எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட உட்காந்து பேச மாட்டாங்க, என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, எனக்கு அந்த அட்டென்ஷன் வேணும், அதனால் நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை என்ஜாய் பண்ணுறாங்க, ஐ வில் கண்டினியூ டூயிங் இட், டீச்சர்ஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து அப்பா அம்மா 2 பேருமே இருக்கு. அப்போ ஒரு சிங்கிள் பேரண்ட் இது மாதிரி வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்காம, எனக்கே என்னோட எமோஷன்ஸ் பெருசு, என்னால் அதை எங்கே வெண்ட் பண்ணணும், என்னால் சரி பண்ணிக்கணும்ன்றது தெரியாது எனக்கு. அப்படி இருக்கும்போது நீ வந்து உன்னோடதை பார்த்துக்கோன்னு சொல்லும்போது இதை விட இன்னும் மோசமாக தானே இருக்கும் வெளியில் சொசைட்டிக்கு போகும்போது. ஓகே, ஒரு சிங்கிள் பேரண்ட் டிவோர்ஸை அந்த 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே, இந்த குழந்தை வந்து இதை பார்த்துட்டே தான் வந்திருக்கு, அதுக்குள்ள அந்த மீறி சண்டை எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த டிவோர்ஸ் ஆகி போயிட்டாங்க. இப்போ இந்த குழந்தை வந்து கவுன்சிலிங்காக கூப்பிட்டு வராங்க, சம் பிஹேவியர் இஷ்யூ கவுன்சிலிங்காக கூப்பிட்டு வராங்க. அந்த குழந்தை என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம், என்ன கவுன்சிலிங்கில் கூப்பிட்டு வரதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டி, எங்கள் அம்மா முதல்ல போய் ஹெல்த் செக்அப் பண்ண சொல்லுங்கள். எதனால் இந்த இது வருது அப்படின்னா ஃபியர். அப்பாக்கே ஏதோ சும்மா அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிட்டே இருந்தது, இதனால தான் ஏதோ ஒரு பிரச்சனை, இன்லாஸ்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை, ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு அப்பாவும் அதை வந்து நம்பி அப்படியே வெளியில் அவங்க வந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அம்மாவுக்கும் அது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமா? ஓகே, இது வந்து டிவோர்ஸ் ஆனது இந்த இது மட்டும் கிடையாது. கேஸ் அம்மா அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒரு அந்த இடத்துல இந்த ஃபியர் வரும்.
ஸோ இட் இஸ் நாட் தட் ஒரு எமோஷ்னலி வந்து அவங்க அன்ஸ்டேபிளாக இருப்பாங்கன்றது மட்டும் இல்லை, அந்த ஃபியருன்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபியர் இன்செக்யூரிட்டியாக மாறும். அந்த இன்செக்யூரிட்டி நாளைக்கு சொசைட்டியில் அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபேஸே பண்ண முடியாத அளவுக்கு, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஜாபாக இருக்கட்டும், ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், எதுலையுமே உங்களுக்கு அந்த விஷயத்த ப்ராப்பராக பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் நிறைய எபிசோட்ஸில் ஸ்ட்ரிக்டாக இருக்க பேரண்ட்ஸ் பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. பட் நான் இன்னைக்கு கேட்கக்கூடிய கொஷின் வந்துட்டு, இப்போ சில பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, நான் வந்து உனக்கு ஒரு பேரண்ட்டாக இல்லை, நான் வந்து உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்கேன், ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லும் போது இது ஒரு டேஞ்சரஸ் திங்காக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. டெஃபினட்டாக. ஏன்னா எந்த ஒரு குழந்தையுமே வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பேரண்ட் இருக்கணும்ன்றதை கேட்குறதே கிடையாது. அதாவது ஃப்ரெண்ட்லி பேரண்டிங்கும் ஃப்ரெண்டாகவே இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்டாக? உனக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நான் தான் உனக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுன்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செய்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸே வேறு. அவங்களோட வேவ் லென்த்துக்கு ஓகே ஒரு பர்சன் இருக்கிறது தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அப்பா அம்மா கிட்டேருந்து அது எதிர்பார்க்கவே மாட்டாங்க. பேரண்ட்ஸ் அப்படின்றது முதல்ல நம்மளுக்கு ஒரு சேஃபான இடம் அவங்க. ரெண்டாவது, நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோமா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, லைக் அ லீடர் என்னை வந்து கைட் பண்ணணும், லைக் அ மென்டர் அது வந்து கைட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றது தான் எல்லா குழந்தைங்களுமே எதிர்பார்க்குறாங்களே தவிர்த்து, இங்கே நிறைய பேரண்ட்ஸ் வந்து உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருப்பேன், ஓகே நீ என்னை வாடா போடா மச்சான்லாம் கூப்பிட்டு பேசிக்கோ, நம்ம அப்படியே போகலான்னா தட் வில் நெவர் ஒர்க் அவுட். ஓகே, உங்ககிட்ட அந்த வகையில் ஒரு குழந்தை வந்து ஓப்பன் அப் ஆவாங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம பேசுவாங்க, அந்த இடத்துல ட்ரஸ்ட் பில்ட் ஆகும்னா நோ, இட் வில் நாட். ஓகே, ஏன்னா நீங்கள் அந்த ஃப்ரெண்டுன்ற பேரில் எவ்வளோ பவுண்டரிஸ் செட் பண்ணுவீங்க, அந்த பவுண்டரிஸ் முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, ரூல் செட் ஆகுமா ஆகாதானா நோ, அதை நம்ம பேசவே முடியாது. ஸோ ஒரு ஃப்ரெண்டாலாம் நீங்கள் வந்து அந்த நான் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன்றதெல்லாம் பேரண்டிங்கில் பண்ணவே கூடாது. they need a calm parenting, they need a safe parenting, like a leader and mentor என்னை ப்ராப்பராக கொண்டு போங்க. ஓகே, டிசிஷன் மேக்கிங் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம். என்கிட்டயும் கேளுங்க, நீங்களும் சொல்லுங்க, அது எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகலாம். அதுதான் நான் எப்பயுமே சொல்வேன், 17லேருந்து அந்த 13 இயர்ஸில் நம்ம பண்ணுற பேரண்டிங்னா இட் இஸ் வெரி வெரி 7லேருந்து 13 இயர்ஸ். ஓகே, இதில் பண்ணுற பேரண்டிங் தான் ரொம்ப முக்கியம். அதில் தான் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கட்டும், மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், டிசிஷன் மேக்கிங், இதில் எல்லாமே வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே வரும். அப்போ நம்ம ப்ராப்பராக அதை கொண்டு போய் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீனேஜ் வரும்போது ஒரு டஃப்பே கொடுக்க மாட்டாங்க. இந்த 7லேருந்து 13 நான் மிஸ் பண்ணிட்டு நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போனோன்னா நோ, டீனேஜில் தே வில் கிவ் யூ வெரி 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 டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஸோ இவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி பேரண்டிங் பண்ணுன்றத சொன்னீங்க. வாட் இஃப் இப்போ ஒரு கப்பிள் இருக்காங்க, கப்பிள் இருக்கும்போது இன்கேஸ் ஒரு பார்ட்னர் மட்டும் ஃபுல் டைம் ஒர்க்கில் இருக்காங்கன்னா, இன்னொரு பார்ட்னர் மட்டும் தான், இதர் மதராக இருக்கட்டும் ஃபாதர் இருக்கட்டும், அவங்க தான் 24/7 அந்த குழந்தையோட இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மேரேஜில் இருந்துமே சிங்கிள் பேரண்டிங் பண்றவங்களுக்கு நீங்க என்ன மேம் சொல்லுவீங்க? அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு விஷயம், அம்மா தான் பேரண்டிங்னா, அம்மா தான் எதுவா இருந்தாலும் அம்மா தான். ஓகே, ஸோ நீங்கள் வேலைக்கு போனாலும் ஓகே, போகாட்டியும் ஓகே. இப்பயுமே வந்து இந்த ஸ்டடீஸ் விஷயத்தில் நிறைய வந்து பார்த்தீங்க, ஸ்டடீஸாக இருக்கட்டும், அந்த குழந்தைங்களோட பிஹேவியர் அப்சர்வேஷன் எல்லாமே ஒரு கவுன்சிலிங்க்கு வந்து அப்பா கூப்பிட்டுட்டு வந்தாலும் அந்த இடத்துல அம்மா தான் நிறையா பேசுவாங்க. ஓகே, அது வந்து அது ஏன் இன்னும் வந்து மாறாமல் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இட்ஸ் யுவர் சைல்டு, ரெண்டு பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் அந்த இடத்துல. நீங்கள் நாளைக்கு அம்மா மட்டும் பார்த்துக்கிட்டும், அப்பா வந்து ரூல்ஸ் செட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த குழந்தை கண்டிப்பாக கேட்கவே கேட்காது. ஹவு வில் ஹி ஆர் ஷீ வில் லிசன் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது வரைக்கும் நீங்கள் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட என்ன வந்து விளையாடிருக்கீங்க, உங்கள் ஸ்கூலை பற்றி பேசியிருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசியிருக்கீங்களா, வாட் யூ நோ அபவுட் தெம். ஓகே, ஏதோ ஒரு மூவியில் ஐ திங்க் அந்த ஒரு சைல்டு வந்து கொஸ்டின் கேட்பாங்க, எழுதி வச்சு, ஐ திங்க் சரத்குமார் சாரோட மூவின்னு நினைக்கிறேன். அதில் வந்து கொஸ்டின் எழுதி வச்சு அந்த குழந்தை வந்து என்னை பற்றி என்னெல்லாம் தெரியும் அப்பாவுக்கு அப்படின்ற போது அதுங்க ஒன்றுமே தெரியாது. பட் டெஃபினட்டாக வந்து இப்போ சிங்கிள் பேரண்டிங்கில் நிறைய வந்து நம்ம ஸ்ட்ரென்த்து பேசினாலும் அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மக்கிட்ட அப்பா இல்லையே அம்மா இல்லையே அந்த ஏக்கம் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும்னா அது மாறவே மாறாது. ஏன்னா அந்த ரெண்டு பேர் அம்மான்றவங்க சில விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அப்பா கிட்டேருந்து அந்த ரோல் மாடலிங்காக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஓகே ஒரு அப்யூஸ் நம்மளுக்கு நடக்குது, ஒரு புல்லிங் நடக்குது, அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நின்று எதிர்த்து நின்று அந்த இடத்துல போராடணும். இது எல்லாமே வந்து அப்பா கிட்டேருந்து ஒரு கற்றுக்கிற விஷயம் தான். அது ஆக்சுவலி பை மாடலிங்காகவே அது வரும். உட்காந்து பேசுறது அம்மாவாக இருந்தாலும் பார்க்கறது வந்து எல்லாமே அப்பா கிட்டேருந்து தான் வரும். அப்படி இருக்கும்போது அம்மா மட்டும்தான் பார்த்துக்கணும். பட் நாளைக்கு வந்துட்டு ஒரு தப்பு நடந்துருச்சு அந்த இடத்துல, அப்போ மட்டும் நம்ம அம்மாவை கொஸ்டின் பண்ணுவோம்னா நோ, தட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ இப்போ ரீசெண்டாக
மேம் ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஆஸ் த போர்டு எக்ஸாம்ஸ் ஆர் கமிங் அப், இந்த போர்டு எக்ஸாம்ஸ் வருது, மெயினான பப்ளிக் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே இந்த நெக்ஸ்ட் 2 to 3 மந்த்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபுல் அலர்ட் மோட்லேயே வந்திருக்காங்க. நான் சில கெஸ்ட் வந்து இன்டர்வியூஸ்க்கு கால் பண்ணும்போது சில பேர் என்னோட சரௌண்டிங்கில் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து லீவ் எடுத்திருக்கேன் பிகாஸ் என்னோட பொண்ணுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, பிகாஸ் என்னோட பையன் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீசன் சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஹோல்டில் வளர்ந்ததில்லை. என்னோட எக்ஸாம்ஸ் வரும்போது இட் வாஸ் ஜஸ்ட் அ நார்மல் டே. பட் என்ன நான் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சு படிப்பேன். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்டிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் பகுதியாக என்ன இருக்குன்னா, குழந்தைங்களுக்கு போர்டு எக்ஸாம், குழந்தைங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இருந்தால் வேலையெல்லாம் விட்டுட்டு 2 to 3 மந்த்ஸ் ஆஃப் எடுத்துக்கோ, லைக் ஒரு மெட்டர்னிட்டி லீவ் மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கும் லீவ் எடுத்து அவங்க கூட இருக்காங்க. இது ரியலாவே நெசசரியா மேம்? See, depends on the children actually. Okay, சில குழந்தைங்க வாயை விட்டே கேட்கும். அதாவது அந்த ஒரு ஃபியர் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாது, சாப்பிட மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்ற போது இப்போ 2 பேரண்ட்டுமே ஒர்க்கிங்காக இருக்கும்போது என் கூட நீ இரு அப்படின்றது வாயை விட்டு கேட்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க. சில குழந்தைங்க அப்பா அம்மா என் கூட இருந்தாலே ப்ரெஷராக இருக்கு எனக்கு, எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்கிறாங்க, நான் நார்மலாக இருந்தாலே ஐ கேன் ஸ்கோர் லைக் குட் மார்க்ஸ். பட் இவங்க இருந்து அவங்க ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது, அவங்க ஒரு ரொட்டீனை போட்டு கொடுக்கறது, அவங்க ஒரு கோல் செட் பண்றது, இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமானே தெரியாது. ஐ ஹேவ் ஃபியூ கிளைண்ட்ஸ் லைக் தட். வந்து நம்ம கீ கொடுக்குற பொம்மை மாதிரி உட்காந்துருப்பாங்க, அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்படிதான் இருக்கும் அவங்களோட. நான் கொஸ்டின் கேட்குறேன்னா அவங்க ஆன்சர்ஸ் இப்படி தான் இருக்கும். இட் வில் டேக் லைக் 1 or 2 hours ஃபார் மீ அவங்கள ஓப்பன் அப் பண்ண வைக்கிறதுக்கு. அப்போ பேச தான் தெரியும். தட் இஸ் 6 to 7. ஓகே, 7 o'clock ஆயிடுச்சா இங்கே ஓடு, 6 o'clock ஆயிடுச்சா இங்கே ஓடு அப்படின்னு பார்க்கணும். இட் இஸ் நாட் நெசசரி. உங்ககிட்ட கேட்டாங்களா அந்த குழந்தை, வி நீட் டு ஆஸ்க் தெம் ஆக்சுவலி. ஓகே, உனக்கு நான் வந்து இது மாதிரி லீவ் போட்டு இருக்கலான்ட்டு இருக்கேன், உனக்கு என்னோட சப்போர்ட் வேணுமா, இல்லை யூ கேன் மேனேஜா என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த குழந்தைங்கிட்ட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ அந்த குழந்தை வந்து நிஜமாலே இல்லை, ஏன்னா அதுதான் நான் சொல்கிறேன், இன்செக்யூரிட்டிலாம் இப்போ நிறைய வருது குழந்தைங்களுக்கு. ஓகே, ஈவன் ஃபார் நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்குலாம் அந்த இன்செக்யூரிட்டி இருக்கும். நோ, எல்லா வளர்ந்த குழந்தைங்களுக்குமே அந்த இன்செக்யூரிட்டி வந்து இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் த பேரண்டிங் அண்ட் சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஓகே, லோன்லி ஃபீல்னஸாக இருக்கிறாங்க அவங்களுக்கு, அப்போ நம்ம அந்த இடத்துல டைம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தென் ஃபைன். பட் வாட் எவர் இட் இஸ், we need to discuss with the children. சோ இந்த மாதிரி லீவ் எடுத்து கூட இருக்கணுமான்றது அவங்களோட ப்ரையாரிட்டி, இண்டிவிஜுவலோட ப்ரையாரிட்டி. டிஸ்கஸ் பண்ணுங்க உட்காந்து. ஓகே, நான் இது மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பியர் ப்ரெஷரும் இருக்குது. அதாவது பக்கத்தில் இப்படி ஒர்க்கிங்லாம் போயிட்டு நான் லீவ் எடுக்க போகிறேன், நான் வந்து உட்காந்து ஃபுல்லாக அவங்களோட தான் இருக்க போகிறேன், பிடிச்சதெல்லாம் சமைச்சு தர போகிறேன்னா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க பேரண்ட்ஸ். நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு. ஸோ நெசசரியா இல்லையான்னு தெரியாம கூட சில பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சிங்கிள் பேரண்டிங் பற்றி இவ்வளோ நேரம் பேசணும். வாட் அபவுட் ஜீரோ பேரண்டிங் மேம்? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் காமன் கல்ச்சர் என்ன அப்படின்னா, மேரிடா இருக்காங்க பட் 2 பேருமே ஒர்க்கிங்கா இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலிஸும் நியூக்ளியர் ஃபேமிலிஸ், லைக் அப்பா அம்மா குழந்தைங்க அவ்வளோதான், தாத்தா பாட்டிலாம் எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம இல்லை. ஸோ 2 பேரண்ட்ஸுமே ஒர்க்கிங் போகிறாங்க. அந்த இடத்துல குழந்தைங்க வளரும் போது அது அவங்களோட லைஃப் அஃபெக்ட் பண்ணுமா? டெஃபினட்டாக வந்து அஃபெக்ட்ஸ். வேலைக்கு போகிறது தவறு கிடையாது, பட் ஹவு மச் டைம் வி ஸ்பெண்ட் வித் தேம். அப்போ யார் மேம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கும்? ஒன்லி த மதர் ஆர் த ஃபாதர்? போத். ஓகே, 2 பேரண்ட்ஸும் குழந்தைங்க எதிர்பார்க்கறது அதுதான். ஓகே, அதாவது நிறைய வந்து கிஃப்ட்ஸ் வேணும் எனக்கு, நான் இங்கே போகணும் அங்கே போகணும், ஒரு ப்ரெசன்ட் பேரண்ட்ஸ். ஓகே, நீங்கள் 10 நிமிஷம் என் கூட உட்காருங்க, 10 நிமிஷம் என் கண்ணை பார்த்து பேசுங்க, எனக்காக பேசுங்க, நான் பேசுறத லிசன் பண்ணுங்க, ஜட்ஜ் பண்ணாமல். இதை தான் குழந்தைங்க எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2 பேரண்ட்ஸும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். தட் இஸ் ஹவ் தே கேன் மேனேஜ் ஃபினான்ஸ். அது எல்லாமே அவங்களால பண்ண முடியும். பட் அதுக்காக குழந்தைங்களை அப்படியே விட்டுட்டா வளர்ந்துரும்னா கிடையாது. 70% நம்மளோட டிஎன்ஏல தான் வந்து பேரண்டிங் கிடையாது, டிஎன்ஏல தான் அந்த குழந்தைங்களோட பிஹேவியராக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும். இந்த 30% தான் பேரண்டிங். அந்த பேரண்டிங்கும் நம்ம பண்ண முடியலனா ஓகே, ஸோ நோ, டெஃபினட்டாக ஜீரோ பேரண்டிங்லாம் பண்ணாமலாம் இருக்கவே முடியாது. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் தெம், யூ நீட் டு லிசன் தெம், யூ நீட் டு அப்சர்வ் மோர். ஓகே, நிறைய குழந்தைங்க வந்து வாயை திறந்து பேச மாட்டாங்க, ஆனால் அவங்க நடந்துக்கிறத வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணி என்ன இஷ்யூன்னு நம்ம போகணும் குழந்தைகிட்ட. இல்லை இப்போ இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்கன்னா உடனே வந்து அவங்க பேச மாட்டாங்க, அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஓகே, 2 days 3 days நீ எடுத்துக்கோ, உனக்காக நான் எப்பவுமே இருக்கேன், நீ எப்போ வேணாலும் வந்து என்கிட்ட பேசலாம். ஓகே, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசினாதான் உனக்கு என்ன இஷ்யூன்றது எனக்கு தெரியும். திடீர்னு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுது, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டை பார்த்து பயப்படுறாங்க. ஓகே, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கன்னா there should be some issues, right? அப்போ அதை உட்காந்து பேசினாலும் தெரியும், இல்லை இதெல்லாம் சரியாயிடும், 1 வாரம் 2 வாரம் அப்படியே சரியாயிடும். நோ, இட் will not. ஸோ இவ்வளோ நேரமாக அந்த சிங்கிள் பேரண்டிங்கில் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, பேரண்ட்ஸே இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறதுல என்ன மாதிரி கஷ்டங்கள் படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னொரு எபிசோடில் நம்ம அகைன் சந்திக்கலாம். தேங்க்யூ.